நேத்து எஸ்ஆர்ஹெச்சுக்கும், ஆர்ஆருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் நடந்திருந்தது. ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில சரியான நாக் ஆடியிருந்தாரு இஷான் கிஷன். ஆள் வந்து பார்த்தீங்கன்னா, டால் பிளேயர் தான். பட் வந்து ஒவ்வொரு அடியும் வந்து பார்த்தீங்கன்னா, இடி மாரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட 44 பாலுக்கு 106 ரன் அடிச்சிருந்தாரு. சரியான நாக்கு. அந்த மேட்சையே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, வின் பண்ண வச்சாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர் வந்து சேஸ் பண்ணாங்க. பட் விக்கெட் எல்லாம் லூஸ் பண்ணதுனால, அவங்கனால சரியா வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் எடுத்துட்டு போ முடியல. அந்த மேட்ச வந்து அவங்க லாஸ் பண்ணாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணதுக்கான முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன்னு சொல்லலாம். இஷான் கிஷனுக்கு விதை போட்டது யாருன்னு பார்த்தா, டிராவிட் செட்டு. ஸோ டிராவிட் செட் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரன் அடிச்சு குடுத்தாரு. ஸோ அத பார்த்து மோட்டிவேட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா, இஷான் கிஷன் வெளு வெளுன்னு வெளுத்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மேட்ச் வந்து பயங்கர சுவாரஸ்யமா இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 வந்து இப்போ பெட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நம்மளோட சேனல்ல நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 பத்தி ப்ரெடிக்ஷன் சிலது வந்து பார்த்தீங்கன்னா போடலான்னு இருக்கோம். ஸோ யாராச்சுக்கு ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் தேவைப்படுது அப்படின்னா, கீழ வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் போடுறேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6, 7 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரீம் 11 ப்ளே பண்ணிட்டுருக்கேன். அதில நான் எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணியிருக்கேன் மொதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷேர் பண்றேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எம்ஆர் வேணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்ப தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.